Hi friends, welcome to Film Fleet. நம்ம இந்த வீடியோல ஹாய் பாய் மாமாங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல காங் யூரியை தனியா மீட் பண்ணி சேவாக்கோட நேம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல யூரி அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் சேவா ஸ்டிக்கர் ஒட்ட அந்த ஃபேமிலி போட்டோவை காங் யூரிட்ட காட்ட யூரியும் தெரிஞ்சுக்கிறாங்க. சேவாக்கு கோஸ்ட பாக்குற பவர் ரீசெண்டா வரலனோ பல நாளாவே இருந்திருக்குன்னு தெரிய சேவா என்ன வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. யூரி சொல்ற எதுவுமே காங்குக்கு புரியல. யூரிட்ட சேவாக்கு எப்படியோட பேரை தெரியும்னு கேட்க யூரி ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நான் சேவாவோட இருக்கும்போது கோயினோட பேரை சொல்லியிருப்பா, அதை சேவா கேட்கவும் தான் சேவாக்கு என்னோட பேரு தெரியும்னு சொல்லி சமாளிக்க காங்கோ யூரி சேவாவை பிரிஞ்சு ஃபீல் பண்றது தெரிய மீண்டும் யூரிய பத்தி சொல்றேன்னு சொல்ல யூரி வேணான்னு சொல்றாங்க. காங்க அதுக்கான காரணம் கேட்டா யூரி பதில் சொல்லாம அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கோயினோட ரெஸ்டாரண்ட காட்டுறாங்க. கோயின் இல்லாத டைம்ல சாங் ரெஸ்டாரண்டோட பணத்தை எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த டைம்ல கோயின் அங்க வந்து டென்ஷன்ல உட்கார்றாங்க. அப்ப சாங் க்ளோஸ் அப்ல வந்து அவரோட ஃபேஸை காட்டி கோயினை பயமுறுத்தி எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்க கட் பண்ண இப்ப யூரிய காட்டுறாங்க. காங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் அழுதுட்டே வீட்டுக்கு போகும்போது போற வழியில பாங் சடனா வந்து யூரியை மீட் பண்ணி ஹலோன்னு சொல்ல யூரிக்கு பாங்க பத்தி எதுவும் தெரியாது, அதனால இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பாங் அவன் மேஜிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ண யூரி பறந்து பாங்கோட ஸ்டிக்ட வர பாங் நான் இங்க உன் பொண்ணுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல அப்ப இன்னொரு பவர் வந்து சடனா யூரி இழுக்குது. அது யாருன்னு பார்த்தா மீடாங் தான். மீடாங் பாங்டா இந்த ப்ராப்ளம் இருந்து தள்ளி இருன்னு சொல்ல பாங்கும் உன் நட்பை விட உன்னோட கடமை தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. இருந்து போக இப்ப மீடாங்கோட இடத்துல யூரி இப்ப வந்திருக்கவன் யார் என்னன்னு கேட்க மீடாங் அவனோட பேரு குக் பாங். சேவாவால கோஸ்ட பார்க்க முடியும் தெரியதான் வந்திருக்கான். சேவாவை இங்க இருந்து கூட்டிட்டு போய் என்ன மாதிரி இல்லனா அவன மாதிரி பேய் ஓட்ட போற ஆளாக்க போறான்னு சொல்ல இப்பவும் சேவாவால கோஸ்டுங்களை பார்க்க முடியுதானே மீடாங் கேட்கவும் யூரியும் வீட்டுல இருந்த கிண்டர் கார்டன்ல இருந்து எல்லா கோஸ்டுங்களும் நான் அனுப்பிட்டேன், ஆனா இன்னும் சேவாவால கோஸ்டுங்களை பார்க்க முடியுது. சில கோஸ்டுங்களோட எனர்ஜி சேவா விட்டு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல மீடாகும் இந்த ப்ராப்ளம்ல உன் பொண்ணு தனியா விட்டு போக போறியா, அவளோட நீ ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றத பத்தி திங்க் பண்ணி பாருன்னு சொல்ல யூரியா அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. மீடான் ரீசன் கேட்டாலும் சேவா இந்த உலகத்துல அதிகமா லைக் பண்றது அவளோட அம்மா மின் தானும் மின்ட்டு இருந்து சேவாவை நான் பிரிக்க விரும்பலன்னு சொல்றாங்க. மீடாங்க அதை கேட்டு பாங் கண்டிப்பா சேவாக்காக திரும்பி வருவான், உன்னோட டைம் முடிகிற வரைக்கும் நீயே சேவாவை ப்ரொடெக்ட் பண்ணன்னு சொல்ல யூரி மீடாங்கிட்ட என் மேல எப்படி உன் பேல் வேலை செய்யுது, நான் நீ ஹியூமனா தானே இருக்கேன்னு கேட்க மீடாங்க நீ கண்டிப்பா ஹியூமனா தான் இருக்குன்னு சொல்ல கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் காங்கோட வீட்டை காட்டுறாங்க. யூரி மீன் கோயின் 3 பேருமே இதை ட்ரிங்க் பண்ணிட்டு அதை ஞாபகமா இருக்க போட்டோவும் எடுத்திருப்பாங்க. இப்ப மீன் அந்த போட்டோவை அவங்களோட வீட்டுல மாட்ட இப்ப காங்க காட்டுறாங்க. காங் வேலைக்கு போகும்போது அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக மீன் காங்கோட அம்பர்லா வாங்கிட்டு இந்த அம்பர்லா சின்னதா இருக்குன்னு இதை யூஸ் பண்ணுங்கன்னு வேற ஒரு அம்பர்லா தர காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேவாக்காக நியூ பிக்கப் பெற பாப்போம்னு சொல்ல இப்ப யூரியை காட்டுறாங்க. சேவா கிண்டர் கார்டன் கூட்டிட்டு போக பிக்கப் பண்ண வர இன்னைக்கு யூரி கூடவே மின்னும் கிண்டர் கார்டன் போறாங்க. அப்ப யூரி சேவாவோட விளையாடிட்டு வர மின் அதை பார்த்துட்டு யூரிட்ட டுயன் உங்களுக்கு கிட்ஸ்னா பிடிக்குமான்னு கேட்க யூரியும் ஆமான்னு சொல்ல அதுக்கு மின்னும் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் தான் பிடிக்கும்னா மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல யூரி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு டாக் கிராஸ் ஆக அதை பார்த்து சேவா பயந்துடுவா. அப்ப மின் ரொம்ப நாளாவே இந்த டாக் எப்பவும் சேவாவை பார்த்து குலைக்கும், இப்ப அப்படிலாம் குலைக்கிறது இல்லைன்னு சொல்ல யூரியும் திங்க் பண்ணி பாக்குறாங்க. யூரி சேவா கூடவே கோஸ்டா இருக்கும் போது டாக் யூரியை பார்த்து தான் குலைச்சிருக்கும், அதை மின் பார்க்க சேவாவை பார்த்து குலைச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும். கட் பண்ண இப்ப யூரியோட வீட்டுல இவனுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம டாக் போப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேற யாரை பார்த்தாலும் குலைக்கும், ஆனா யூரியை பார்த்து ஏன் குலைக்கலன்னு சொல்ல யூரியோட அப்பாவும் நீ சொல்றது ரைட் தான், யூரி போனதுக்கு அப்புறம் தான் போப்போ வீட்டுக்கு வந்துச்சு, போப்போக்கு எப்படி யூரியை தெரியும்னு திங்க் பண்ண அந்த டைம்க்கு யூரியோட அம்மாவும் வராங்க. யூரியோட அப்பா யூரி திரும்பி வந்ததால சேவாவை பார்க்க விருப்பப்படுவான்னு சொல்ல யூரியோட அம்மாவும் யூரி ஆல்ரெடி சேவாவை பார்த்துட்டு இருக்கதா சொல்ல யூனும் யூரி திரும்பி வந்ததால நம்ம சேவாவை கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்ல யூரியோட அம்மாவுக்கு அதுல விருப்பம் இல்ல, ஒரு 6 வயசு பொண்ணுகிட்ட இதுவும் அம்மா இல்ல இவங்க தான் அம்மான்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு வரணுமான்னு கோவப்படுறாங்க. கட் பண்ண இப்ப ஹாஸ்பிட்டல்ல காங் சாங்கிட்ட சேவாக்கு ஈரோட பேர் தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தி ஈரோட கேட்கும் போது கோயின் மூலமா தெரிஞ்சதா சொன்னதா சொல்ல அது எல்லாத்தையும் கேட்டு சாங்கும் யூரிக்கு சேவாவோட பேர் தெரிஞ்சிருக்கு, யூரிக்கு மின்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சா இல்ல. கட் பண்ண எஸ்டர்டே நைட் கோயின் அவங்க ரெஸ்டாரண்ட்ல சாங் முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு நான் அவளை சேவ் பண்ணுவேன், நான் உங்களை பிரிக்க கூடாது, அடுத்து நான் என்னதான் பண்ண போறேன்னு தனக்கு தானே புலம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சாங்கும் கேட்டிருப்பாரு, ஆனா கோயின் ட்ரிங்க் பண்ணதால எதையும் தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா சாங்குக்கு கோயின் கண்டிப்பா மின் யூரி காங் இவங்க 3 பேரை பத்தி தான் பேசுறதா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்ப சாங் காங்ட்ட அதை பத்தி சொல்லவும் கண்டிப்பா யூரியை பத்தி ஏதோ ஒரு சீக்ரெட் கோயினுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கோயினை மீட் பண்ணி சேவா முன்னாடி நீ எப்பயாவது யூரோட பேரை சொல்லிருக்கியான்னு கேட்க கோயினும் தான் அதை மாதிரி எதுவும் பண்ணலன்னு சொல்ல காங்கும் யூரி நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, சேவாக்கு யூரோட நேம் தெரிஞ்சது இவரோட மேரேஜை பத்தி யூரிக்கு தெரிஞ்சு ஷாக் ஆகாம இருந்தது. நானும் மினி யூரியை மீட் பண்ணும்போது கூட யூரி அவன் மாட்டிட்டா தான் ஃபீல் பண்ண மாதிரி ரியாக்ட் பண்ணது எல்லாமே வித்தியாசமா
இருக்குன்னு சொல்ல அப்ப சாங்கும் காங்கும் கோயனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு உனக்கு யூரியை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு அதை எங்க கிட்ட சொல்லுன்னு சொல்ல கோயனும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப மின்ன காட்டுறாங்க. டேவஸ்க்காக அப்ளை பண்ண ஃபார்மை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்து மின்ன அந்த ஃபார்மை கிழிச்சிடுவாங்க. இப்ப காங்க காட்டுறாங்க. யூரி பேரண்ட்ஸோட வீட்டுக்கு முன்னாடி வந்து யூரியை மீட் பண்றதுக்காக அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்க அதை யூரோட அப்பா பார்த்துட்டு காங்கிட்ட பேச வர காங்கும் யூரோட அப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நடந்தது எதுலயோட தப்பு இல்ல, உன்னோட லைஃபை நீ வாழு, எங்களோட லைஃபை நாங்க வாழ்றோம், அதோட முக்கியம் சேவாவை கேர் பண்ணதுக்காக மின்னுக்கு நாங்க நன்றி சொல்லணும்னு சொல்ல இப்ப யூரியை காட்டுறாங்க. அவங்க பொண்ணு சேவாவை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஈரோட அம்மா பார்த்துட்டு எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமா சால்வ் ஆகும்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. கட் பண்ணா மீடாங்கோட இடத்துல நிறைய கோஸ்டுங்க போங்குக்கு பயந்து மெமரியல் பிளேஸ்க்கு போகாம மீடாங்கோட இடத்துல இருக்காங்க. மீடாங் ஹியூஞ்சின் எங்கன்னு கேட்க சாங்மியும் ஹியூஞ்சின் தான் பாங் ஃபாஸ் எவனுக்கு சென்ட் பண்றேன்னு சொல்லவும் ஹியூஞ்சின் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு சொல்ல இப்ப ஹியூஞ்சினை காட்டுறாங்க. காங்மியோட அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. ஹியூஞ்சின் சாவறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் டிசைன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்பவே இன்னசென்ட்ங்கிறதால அவங்க டிசைன்ஸ் ஐடியாஸ் எல்லாத்தையும் மத்தவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த டிப்ரெஷனால தான் சூசைட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான காரணம் ஃபேஷன் டிசைன் கம்பெனி தானே. யூஞ்சினோட அம்மாவை அவங்க பொண்ணோட பணத்துக்கு நியாயம் கேட்டு பல நாளா அந்த கம்பெனி முன்னாடி ஒரு போர்டு நிக்கிறாங்க. யூஞ்சின் காங்கிட்ட நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சது, நான் இறந்ததால என் ஃபேமிலி இப்ப ரொம்பவே கஷ்டப்படுறதா சொல்ல இப்ப யூரிய காட்டுறாங்க. சேவாவை இன்னைக்கு அவங்க வீட்டுல பேபி சிட் பண்றதா காங்குக்கு மெசேஜ் பண்ண காங் மின்ட்ட இனி கோயோட வீட்டுல சேவாவை பேபி சிட் பண்றதா சொல்லி மின்ன மட்டும் வீட்டுல தனியா விட்டுட்டு காங் ஈரோட வீட்டுக்கு சேவாவை கூட்டிட்டு வராரு. சேவாவை பார்த்த சந்தோஷத்துல ஈரோட மொத்த ஃபேமிலி ஹாப்பியா இருக்க இன்னைக்கு காங் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சாங்கோட சுத்திட்டு இருக்காரு. மின் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல கோயின் அவங்க பையனோட வர மின் சேவாவை பத்தி கேட்க வரதுக்குள்ள கோயின் மின்ன பார்த்துட்டு சேவா எங்கன்னு கேக்குறாங்க. கோயின் சேவாவை பத்தி கேட்கவும் சேவா கோயினோட வீட்டுக்கு போகலன்னு மீன் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எதுக்காக காங் போய் சொல்லியிருப்பாருன்னு திங்க் பண்ண இப்ப காங் சேவா இல்லாம வீட்டுக்கு போக முடியாதுன்னு ஒரு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது யூரி கால் பண்ணி சேவாவை கூட்டிட்டு போக வர சொல்றாங்க. காங் சேவாவை கூட்டிட்டு போக வர யூரி பாங்குக்கு பயந்து இங்க இருந்து டைரக்டா வீட்டுக்கு போங்க, வேற எங்கேயும் வண்டி நிறுத்தாதீங்க, முக்கியமா சேவாவோட கைய பத்திரமா பிடிச்சுக்கன்னு சொல்ல காங் சேவாவை கூட்டிட்டு போகும்போது மீன் காங்குக்கு எங்க இருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ண காங்கு அதுக்கு ரிப்ளை பண்றதுக்காக சேவாவோட கையை விடும்போது அந்த இடத்துக்கு வந்த போங் சேவாவோட பேரை சொல்லவும் சேவா போங்கிட்ட வர காங் சேவா யார் கூட இருக்கிறத பார்த்துட்டு யார் நீங்க பொண்ணுகிட்ட என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது பாங் தான் யூரியோட ஃப்ரெண்டுனும் லாஸ்ட் 5 இயர்ஸா யூரியோ கோஸ்டா இருந்ததாகவும் அவ உங்களை தான் சுத்திட்டு இருந்ததாகவும் உண்மையெல்லாம் சொல்ல இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.